ஓம் சாந்தி 1/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி 21/10/2005 பாப்தாதா மதுபன். பாபா தலைப்பு கொடுக்குறாங்க. பாபா சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்திற்கேற்றவாறு இப்போது எவரடி ஆகுங்கள்ன்ட்டு பாபா தலைப்பு கொடுக்குறாரு. இன்று பாப்தாதா நாலாபுரம் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 3 ரூபத்தை பாபா பார்க்கறாரு. எப்படி பாபாவின் விசேஷமான 3 சம்பந்தங்கள் நினைவிருக்கிறதோ, அதாவது தந்தை, ஆசிரியர், சத்குரு, 3 சம்பந்தங்கள் நமக்கு நினைவிருக்கிறது இல்லை? அது போல குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். 3 ரூபத்தை பாபா பார்க்கிறார். என்ன ரூபம்னா, உங்கள் 3 ரூபங்களையும் அறிவீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா அவங்க 3 ரூபம்னு கேட்குறாரு. இச்சமயம் குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் இந்த உடம்புல பிராமண பிறவியில் இப்போ இருக்கிறோம். பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ் என்னன்னா, பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தா ஆகிறீங்க, பிறகு ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை ஆகிறீங்க. இந்த 3 ரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. பிராமன், ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை 3 ரூபத்தை பார்த்துட்டு இருக்காரு. அனைத்திலும் விசேஷமானது இப்போதைய பிராமண வாழ்க்கை ஆகுன்றாரு. பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாததாகுன்றாரு. இப்போ நம்ம வாழற வாழ்க்கை விலை மதிக்க முடியாத வாழ்க்கை. ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை தூய்மை ஆகுன்றாரு. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் உண்மை தன்மை ஆகுன்றாரு. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றார் பாபா. தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய். எவ்வளவு தூய்மை உள்ளதோ அவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி வாழ்க்கையில் இயற்கையாக மற்றும் இயல்பாக இருக்குன்றாரு. மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் என்னன்னா, பிராமணிலிருந்து தேவதை அல்ல, ஆனால் முதலில் ஃபரிஸ்தா ஆவதாகுன்றாரு. முதல்ல எல்லாத்துல இருந்து விடுபடணும். ஃபரிஸ்தானா இந்த உடல்ல இருந்து ஒரு ஒளி உடல் மாதிரி நம்ம லேசா வாழுறது, அதுதான் ஃபரிஸ்தா. அந்த ஃபரிஸ்தா ஆடைய உடுத்திக்கிறோம். நம்ம அந்த ஃபரிஸ்தாவா ஆகிறதா நம்மளுடைய லட்சியமாவே இருக்கணும்ன்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்க தேவதை ஆக போறோம். இங்க ஃபரிஸ்தா ஆகிறதா நம்மளோட லட்சியம்ன்றாரு. ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆக, பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை, இந்த 3 ரூபங்களையும் பாபா குழந்தைகள் அனைவரிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் உங்கள் 3 ரூபங்களும் முன்னால் வந்து விட்டனவான்னு கேட்கிறாரு. பாபா கேட்குறாரு, உங்கள் அனைவருக்கும் இப்போ 3 ரூபங்களும் முன்னால் வந்துருச்சான்னு கேட்குறாரு. வந்து விட்டனவா அப்படின்னு கேட்குறாரு. பிராமணராகவும் ஆகிட்டீங்க, இப்போது ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்பது லட்சியம்னு சொல்றாரு. இதுதான் லட்சியம் இல்லையா? ஃபரிஸ்தா ஆகத்தான் வேண்டும் சொல்றாரு. சோதிச்சு பாருங்க, ஃபரிஸ்தா நிலையின் விசேஷத்தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகின்றன. இப்போ ஃபரிஸ்தானா இப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி விடுபட்ட அன்பான நிலையில இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த விசேஷ தன்மைகள் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இப்ப தெரியுதுன்னு சொல்லி நம்ம கேட்கிறாரு. ஃபரிஸ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களோட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஃபரிஸ்தானே அவங்களுக்கு இந்த பழைய உலகம், பழைய சம்ஸ்காரம் எதுவுமே அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. விடுபட்டு இருப்பாங்க. பாபாவுக்கு அன்பா விடுபட்டு இருப்பாங்க. ஃபரிஸ்தா என்றால் பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட் என்பதில்லை, ஆனால் சதா மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட்டா இருப்பாங்க. லேசான தன்மை இருக்கும். லேசான பொருள் பிடித்திருக்கிறதா அல்லது அதிக எடையுள்ள பொருள் நன்றாக உள்ளதான்னு கேட்குறாரு. எது பிடிச்சிருக்கு உங்களுக்குன்றாரு. இப்போ நம்ம ஒரு கையில் பொருள் தூக்கிட்டு போகிறோன்னா, ஏதாவது லேசான பேக் இருந்தால் கொடுங்கன்ட்டு வாங்கிக்குவேன். ஏன்னா லேசாக இருந்தால் நமக்கு தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கனமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி ஃபரிஸ்தான்றவங்க லேசாக இருப்பாங்க, டபுள் லைட்டாக இருப்பாங்க. லேசான பொருள் பிடித்திருக்கிறது இல்லையான்றாரு. ஃபரிஸ்தா என்றால் அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே, அனைவருக்கும் அன்பானவராகவும் விலகியும் இருப்பாங்கன்னு சொல்றாரு. வெறுமனே அன்பாக மட்டும் இல்லை, எவ்வளவு அன்போ அவ்வளவு விலகிய நிலையில இருப்பாங்க ஃபரிஸ்தான்னு சொல்றாரு. அன்பா மட்டும் இருக்க மாட்டாங்க. அன்பா இருந்தாலும் எல்லார்ட்டும் அந்த ஒரு லிமிட் தான், அப்படியே விலகி இருப்பாங்கன்றாரு. ஃபரிஸ்தாவின் அடையாளம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பாங்க. எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஃபரிஸ்தானா யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருகிறார்களோ, தொடர்பில் வருகிறார்களோ, அவர்கள் அனுபவம் செய்வாங்களாம். என்ன அனுபவம் செய்வாங்கன்னா, இவர் என்னுடையவர். பாபா சொல்றாங்க, ஃபரிஸ்தானா அவங்க யாரெல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் சம்பந்தம் தொடர்பில் வராங்களோ, அவங்க அனுபவம் செய்வாங்க. இவங்க என்னுடையவங்க அப்படின்ட்டு அனுபவம் செய்வாங்க. அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா? அத்தகைய ஃபரிஸ்தா, அதாவது ஒவ்வொருவரும் அனுபவம் செய்யணும். இவர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுபவம் செய்யணும்.
நம்முடையவர் என்ற அனுபவம் ஏற்படணும். அவங்க தான் ஃபரிஸ்தான்றாரு. இப்போ அந்த காலத்துல பிரம்மா பாபா மம்மா தாதிகள் எல்லாருமே இப்போ கூட தாதிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு இவங்க நம்முடையங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அந்த உணர்வு வரும் நமக்கு. அது வந்து அவங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா விடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம நேரா கூட பார்க்கல பேசலனாலும் அவங்களோட வைப்ரேஷன் வந்து அவங்க உலகம் ஃபுல்லாக வைப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். தாதி நம்முடையவங்க அப்படின்னு தோணும். நம்முடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும்ன்றாரு. ஏனென்றால் லேசாக இருப்பார்கள் இல்லையா? லேசா இருந்தாலே யார் கூடயும் நமக்கு வந்து ரொம்ப அந்த கசப்பு தன்மை இல்லை. அப்படி லேசா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்ம வந்து நம்முடையவங்கன்ட்டு நம்மளை ஏற்றுக்குவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கி விடுன்றாரு. யார் லேசாக இருக்கிறோமோ டபுள் லைட்டாக இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரியமானவராக ஆக்கிடுன்றாரு. பிராமண பரிவாரம் முழுவதும் அனுபவம் செய்யணும். ஏதோ 1-2 பேர் மட்டும் கிடையாது, பிராமண பரிவாரம் ஃபுல்லாகவே எல்லாருமே நம்மளை பார்த்து அனுபவம் செய்யணும். இவர் என்னுடையவன்ட்டு அனுபவம் செய்யணும். பாரமாக இருக்கக்கூடாது. நம்ம போனாலே அவங்களுக்கு பிடிக்கணும். வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆசையாக பார்க்கணும். பாரமாக அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளை பார்த்து பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஃபரிஸ்தா என்பதன் அர்த்தமே டபுள் லைட்டு. ஃபரிஸ்தா என்றால் சங்கல்பம், பேச்சு, கர்மம், சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்ற நிலை இருக்க வேண்டும்ன்றாரு. எல்லையற்ற நிலை, அதாவது எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை விருப்பத்தோட நம்ம யாரு கூடயும் பேசக்கூடாது. அந்த எல்லையற்ற பேச்சு இருக்கணும், எல்லையற்ற எண்ணம் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அந்த மாதிரி அந்த கர்மம் சம்பந்தம் தொடர்புல எல்லாருக்கூடையும் எல்லையற்ற நிலை இருக்கணும். எல்லைக்குட்பட்டது இல்லைன்றார். அனைவரும் நம்முடையவர் மற்றும் நான் அனைவருக்கும் உரியவன். எங்கே அதிகமான நம்முடையவர் என்பது உள்ளதோ அங்கே லேசான தன்மை இருக்கும்னு சொல்றாரு. இப்போ வந்து எல்லாருமே இவங்க நம்முடையங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்ம ஃபரிஸ்தா மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அங்கே லேசான தன்மை இருக்கும்ன்றாரு. சம்ஸ்காரத்திலும் லேசான தன்மை. சிலர் வந்து இப்ப கடினமா இருக்கிறாங்க, கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே அது மாதிரி பாடுற கோவப்படுறோம்னா அவங்க கிட்ட யாருமே வரமாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க பேசுறதுக்கு. அதெல்லாம் அந்த ஏன்னா கடினத்தன்மை இருந்தால் கிட்டக யாருமே வரமாட்டாங்க. சம்ஸ்காரத்தில் கூட பாபா சொல்றாரு லேசான தன்மை இருக்கணும். அப்பதான் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட பழகுவாங்க. நம்ம வந்து லேசா இருக்கிறோம், ஃப்ரீயா இருக்கிறோம், பேசுறதுல கூட நம்ம வந்து கடினத்தன்மை காட்டாம லேசா இருக்கிறோம்னா எல்லாருமே நம்ம கூட பழகுவாங்க. எனவே சோதித்து பாருங்கள் எவ்வளவு சதவீதம் ஃபரிஸ்தா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறீங்கன்ட்டு இப்போ செக் பண்ணுங்க. சோதித்து பார்க்க வருகிறதா உங்களுக்கு? இப்போ நீங்க செக் பண்ணுங்க நம்ம எப்படி இருக்கிறோன்றத நாமளே செக் பண்ணணும். சக்கரம் ஆகிவிட்டீர்கள், மேக்கரம் ஆகிவிட்டீர்கள், வாழ்த்துக்கள் சொல்றாரு. பாப்தாதாவுக்கு இதே சுப ஆசை. இப்போது சமயத்தை பார்த்து கொண்டு தன்னை யார் மகாரதி என புரிந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களின் ஸ்டேஜோ 95% இருக்கணும்ன்றாரு. பாபா இப்போ வந்து எல்லார் மேலேயும் சுப ஆசை வைக்கிறாரு. இப்போ டைமை பொறுத்து டைம் வர நெருங்குது இல்லையா? அதனால நீங்க யாரெல்லாம் மகாரதின்னு நினைச்சிட்டீங்களோ, யானைப்படை, அதாவது நல்ல முயற்சி செய்றீங்க, மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்றீங்க, நல்லா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற ஆத்மாக்கள் மகாரதின்ட்டு யார் நம்மளே தெரிஞ்சுட்டு இருக்கிறோமோ அவங்களோட ஸ்டேஜ் இப்போ எப்படி இருக்கணும்னா 95% இருக்கணும்ன்றாரு. இருக்க வேண்டும் இல்லையான்னு கேட்குறாரு. எல்லாரும் சொல்றாங்க 98% ஆகிவிடுவோம் என்று யாரோ சொன்னாங்களாம். வாழ்த்துக்கள் சொல்றார். வாயில் குலோப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க, ஆகிவிடத்தான் வேண்டும். எல்லாருமே இந்த ஃபரிஸ்தாவா ஆகிறது 95% ஆகிடணுன்றாரு. ஆகிவிடுவோம் என்று இல்லை, ஆகத்தான் வேண்டும்ன்றார் பாபா. ஆகிவிடுவோம், பார்க்கலாம், முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த பாஷையை மாற்றுங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, ஆகிதான் ஆகணும்ன்றாரு. சங்கல்பம் என்னென்ன செய்கிறீர்களோ சோதித்து பாருங்க, எத்தனை சதவீதம் நிச்சயம் மற்றும் வெற்றி பூர்வமாக உள்ளது சங்கல்பம்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஒரு சங்கல்பம் எண்ணம் வந்து எண்றீங்கன்னா அந்த எண்ணத்துல நிச்சயம் அந்த எண்ணம் வந்து வெற்றி பூர்வமாக எப்படி இருக்குதுன்றத செக் பண்ணுங்கன்றாரு. என்னென்ன சங்கல்பத்தில் வந்ததோ, என்னென்ன பேச்சில் வந்ததோ, என்னென்ன சம்பந்தம் தொடர்பில் நடந்ததோ அப்படி இல்லை. ஏதோ நடந்தது அப்படின்னு கிடையாது. விஐபி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செக்கிங் எவ்வளவு நடக்கிறது தெரியும் இல்லையா? இப்போ விஐபிஸ் வராங்கன்னா யாரெல்லாம் அவங்க இருக்கிறாங்களோ
அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன செக்கிங் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளும் முதலில் சோதிக்கப்படுகிறது, பிறகு தான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆக இப்போது 2 மணி 4 மணிக்கு பிறகு செக்கிங் நடக்காது. முதலில் செக்கிங் நடக்கும், பிறகு அடி எடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் இப்போதைய விபிஐபிகள் இருப்பது ஒரு பிறவிக்கு தான்றாரு, அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். நீங்களோ சிருஷ்டி டிராமாவின் பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தாவுக்கு எத்தனை விவி போட முடியுமோ அவ்வளவு போடலான்றாரு. இப்போ இருக்கிறாங்களா அவங்களாம் விஐபிஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களும் இந்த ஒரு பிறவிக்கு தான் விஐபியாக இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்காங்க, வராங்க. அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு கூட செக்கிங் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அவங்கெல்லாம் விபிஐபி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணால் போடலாம். ஸ்ரீ டிராமாவின் பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தாவுக்கு நீங்கள் எத்தனை விவி கூட போட முடியுமோ அவ்வளோ போடலான்றார். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் விவி போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நம்மளாம் அவ்வளோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் சித்திரத்தையோ பார்த்துருக்கிறீங்க இல்லையா? நீங்கள்லாம் யார்? உங்களுக்கு பூஜைக்குரிய சுரூபம் இருக்குல்ல, பூஜிக்கப்படுகிறது அந்த ஃபோட்டோ செஞ்சு பக்தி மார்க்கத்தில் விற்கிறாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவே பூஜிக்கப்படுகின்றது. அதை பார்த்துருக்கிறீங்க இல்லையான்றாரு. கோவிலை பார்த்துருக்கவில்லை என்றாலும் சித்திரங்களையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. எப்போது கூட அவற்றுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் கட்டுறாங்க. இப்போ லட்சுமி நாராயணன், அப்புறம் அம்மன், அப்புறம் இவர் விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி, இவங்க எல்லாருக்குமே கோயிலெலாம் கட்டுறாங்க. நிறைய கோயில் கட்டுறாங்க. அவங்க சித்திரத்துக்கும் அவ்வளோ மதிப்பு. உங்கள் சித்திரங்களும் 3 அடியில் வந்து விடுகின்றனன்றாரு. அப்படியானால் உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு பாருங்கள். ஜட சித்திரங்களுக்கும் மதிப்பு உள்ளது இல்லையான்றாரு. உங்கள் சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளோ பெரிய கியூவே நிற்கிறது கோயிலில், மற்றும் சைத்தன்யத்தில் எவ்வளோ விவிஐபிகள் நீங்கள் சொல்கிறாரு. அதனால் அடி எடுத்து வைப்பதற்கு முன் செக் பண்ணுங்கன்றாரு. செய்த பிறகு செக் பண்ணினால் அந்த அடியோ போய்விட்டது இல்லையா? அதனால் இப்போ ஒரு அடியும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் அப்பேற்பட்ட ஆளுன்றாரு, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கன்றாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணால் அந்த அடி போயிடுச்சு இல்லையா, அந்த நேரம் போயிடுச்சு, அந்த அடி போயிடுச்சு. அப்புறம் செக் பண்ணி வேஸ்ட்ன்றாரு. அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிங்கன்றாரு. அந்த அடி மீண்டும் உங்கள் கையில் வராது. அஞ்ஞான காலத்திலும் கூட சொல்கின்றனர், யோசித்து புரிந்து கொண்டு காரியம் செய்யுங்கள்ட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யுங்க, காரியம் செய்த பிறகு யோசிக்காதீங்கன்ட்டு அஞ்ஞான காலத்துல நான் பிகே இருக்கும் போதே நமக்கு தெரியும், யோசித்து செய்யணும், சிந்தித்து செயலாற்றணும்ட்டு சொல்லுவாங்க. முதலில் யோசிங்கள், பிறகு செய்யுங்கள்ன்றாரு. ஆக தனது சுமானத்தின் இருக்கையில் இருங்க. இப்போ பாபா நிறைய சுயமரியாதைகள் நமக்கு கொடுத்துருக்குறாருல, நான் மாஸ்டர் சர்வசக்திவான சிவசக்தி, இந்த மாதிரி சுமானத்தின் இருக்கையில் சீட்டில் செட் ஆகிடுங்க. எவ்வளோ பொசிஷனில் இருக்கிறீங்களோ, உங்களை நீங்களே எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக சுய பெருமையில் இருக்கிறீங்களோ அவ்வளோ அப்போசிஷன் இருக்காது, அவ்வளோ எதிர்ப்பு உங்களுக்கு இருக்காதுன்றாரு. எப்போது பொசிஷன் இல்லாது இருக்கிறீங்களோ அப்போதுதான் மாயாவின் அப்போசிஷன் இருக்குன்றாரு. ஆக இப்போது பாப்தாதாவின் கேள்வி என்னன்னா, சம்பூர்ணமாக வேண்டும், சம்பன்னமாக வேண்டும் என்பதுதான் அனைவரின் லட்சியமாக உள்ளதுன்றாரு. லட்சியம் உள்ளதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் போதுமா? சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆகிறது, ஃபுல்லாக சம்பூர்ணமாக கம்ப்ளீட்டாக ஆகணும், சம்பூர்ணமாக ஆகணும், கம்ப்ளீட்டாக. அதாவது எல்லா குணங்கள், சக்திகள், ஞானம் எல்லாம் நிறைஞ்சி அந்த இப்போ தேவி சிலையை வடிக்கிறாங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக அந்த தேவி கடைசியாக தான் கண்ணே ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த மூக்கு, காது எல்லாமே சித்திரத்தை அழகாக வடிச்சிட்டு கடைசியாக அந்த கண்ணு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் திரைச்சிலையை விளக்குவாங்க, அலங்காரம்லாம் பண்ணிட்டு. அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் ஆகிறீங்களா இல்லை அறகுறையாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அந்த லட்சியம் இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமான்னு கேட்குறாரு. லட்சியம் உள்ளதா? அனைவருக்கும் லட்சியம் உள்ளதென்றால் கை வைத்துங்கன்றாரு. சம்பூர்ணம் ஆக வேண்டுமா? பிகேஸ் எல்லாரையும் கேட்குறாரு. நல்லது, எதுவரை ஆகுவீங்கன்றாரு. நீங்கள் மக்களிடம் கேள்வி கேட்குறீங்க இல்லையா, உங்கள் லட்சியம் என்ன ஆக என்று பாப்தாதா விசேஷமாக டீச்சர்களிடம் கேட்குறார். 30 வருடமாக உள்ளவர்கள் இருக்கிறீங்க இல்லையா டீச்சர்ஸ், அப்போது 30 வருடமாக இருப்பவர்கள் நாளைய தினமே தங்களுக்குள் அமர்ந்து ஒரு ப்ரோக்ராம் தயார் செய்ய வேண்டும்ன்றாரு. மீட்டிங் நிறையவே நடத்துறீங்க, மீட்டிங் சீட்டிங்ன்ட்டு நடத்துறீங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி மீட்டிங் நடத்துங்க, எதுவரை சம்பனமாகும் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை உங்களுக்குள்ளார போடுங்கன்றார். மற்ற எல்லா ஃபங்க்ஷன்களும் கொண்டாடுறீங்க, தேதிகளை முடிவு செய்கிறீங்க, இன்ன ப்ரோக்ராம் இன்ன தேதி அப்படிலாம் முடிவு செய்கிறீங்க, நிறைய ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்கல்ல. ஆனால் இதற்கு தேதி கிடையாதா? என்னைக்கு நீங்கள் சம்பனம் ஆவீங்க? என்னைக்கு திரைச்சிலையை வளர்க்குறது? என்னைக்கு அம்மன் அலங்காரம் முடிஞ்சு
அம்மன்லாம் வந்து உலகத்துக்கே என்னைக்கு தெரியுது? சிவசக்திகள் வெளிப்பட்டனர்ன்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்னைக்கு நீங்கெல்லாம் ரெடி ஆகி உலகத்துக்கு முன்னாடி பாபா வந்து நம்மளை காட்டுவார். அப்ப எப்ப சம்பளம் ஆகுவீங்க? இதுக்கு தேதி கிடையாதான்னு கேக்குறாரு. எத்தனை வருடங்கள் வேண்டும் சொல்லுங்கள்ன்றாரு. இன்னும் வருடங்களோ ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இன்னும் எத்தனை வருடம் தான் வேணும்னு கேட்குறாரு. ஏன் பாப்தாதா ஏன் சொல்றாருன்னா, ஏனென்றால் பாபாவிடம் இயற்கை கேட்குதான். இப்போ ஏன் பாபா நம்மளை வந்து கேட்குறாருன்னா, பாபாட்ட போயிட்டு இயற்கை கேட்குதான் எப்போது விநாசம் செய்யறது அப்படின்ட்டு இயற்கை கேட்குதான். 5 தத்துவங்களும் ரெடியா இருக்குதான், எப்போனாலும் கதையை முடிச்சுட்டு சத்தியுகமா மாத்துறதுக்கு எப்ப விநாசம் செய்யறதுன்னு கேக்குதான். அப்போது பாப்தாதா என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கிறாரு இல்லையா, எதுவரைன்ட்டு கேக்குறாரு. இன்றைய விசேஷ தலைப்பு எதுவரை. இரட்டை வெளிநாட்டர் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, அப்போது இரட்டை முயற்சி நடைபெறும் இல்லையான்றாரு. அற்புதம் செய்யுங்கள், வெளிநாட்டினர் உதாரணமாகுங்கள்ன்றாரு. இப்ப நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் ஆகி காட்டுங்க. பிராமண பரிவாரத்திற்கு முன்பு உலகத்துக்கு முன் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாகி காட்டுங்க. சர்வ சக்திகள் சர்வ குணங்களால் சம்பன்னமாகணும். சர்வ சக்திகளும் நிரம்பணும், அஷ்ட சக்திகளும் ஆத்மாக்குள்ளார நிரம்பணும் பாபா நினைச்சு. சர்வ குணங்களும் பாபா கிட்ட இருந்து நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆகணும், சம்பன்னம் ஆகணும். அப்பதான் தேவதை மாதிரி ஆக முடியும். அதாவது சம்பூர்ணம் ஆகணும்ன்றாரு. அனைத்தும் இருக்க வேண்டும். மனம் சொல் சம்பந்தம் தொடர்பு நான்கில் ஒன்றில் கூட பலவீனமாக இருந்து விட்டால் சம்பன்னம் என்றே சொல்ல மாட்டார்கள்ன்றாரு. அதாவது எண்ணம் சொல்லு சம்பந்தம் தொடர்பு 4 எண்ணத்திலையும் சம்பூர்ணமா இருக்கணும், சம்பனம் இருக்கணும், சொல்லுலயும் பேச்சுலயும் அந்த மாதிரி மாற்றம் தெரியணும், சம்பந்தம் தொடர்புலையும் மாற்றம் தெரியணும். இந்த மாதிரி 4 ஒன்று கூட வீக்கா இருந்துச்சுன்னா உங்களை சம்பன்னம்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. 4 விஷயங்கள் நினைவுள்ளது இல்லையா, என்னதுன்னா மனம் சொல் சம்பந்தம் தொடர்பில் கர்மமும் வந்துருச்சு. 4 விஷயங்களிலும் நீங்க வந்து இப்ப சம்பன்னம் ஆகணும். மனம் சொல்லிலோ நாங்கள் சரியாக இருக்கிறோம், ஆனால் சம்பந்தம் தொடர்பில் கொஞ்சம் உள்ளது என்று அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. சொன்னோம் இல்லையா, யாருக்கு முன்னால் சென்றாலும் யாருடைய தொடர்பில் சென்றாலும் அவர்கள் அனுபவம் செய்யணும். இவர் என்னுடையவர் அப்படின்ட்டு அனுபவம் செய்யணும். அந்த மாதிரி ஆகணும். அப்பதான் சம்பந்தம் தொடர்புல நீங்க லேசா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனது என்பதில் கௌரவம் உள்ளது இல்லையா, மற்றவர்கள் மீது இவ்வளவு லேசான தன்மை இருப்பதில்லை, கொஞ்சம் பாரமாகி விடுகிறது. ஆனால் தன் மீது லேசான தன்மை ஏற்படுகிறதுன்றாரு. ஆக அனைத்தையும் விட லேசான தன்மை வெறுமனே தனது மண்டலத்தில் லேசான என்று அந்த மாதிரி இல்லை. அதாவது நம்ம வந்து என்னுடைய கீதா பாடசாலையில என்னுடைய சென்டர்ல என்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், நான் வந்து லேசா இருப்பேன், எல்லாரும் கூட எனக்கு ஒத்து போகும், அப்படி கிடையாது. தனது மண்டலத்தில் லேசான தன்மை, தனது சென்டரில் மட்டும் லேசான தன்மை உள்ளது என்றால் உலகராஜனாக எப்படி ஆவீங்கன்றாரு. முழு உலகத்திலையும் நீங்க லேசா எல்லாருக்கும் பிடிச்சவங்களா தெரியணும். அப்பதான் நீங்க வந்து உலக ராஜனாக ஆவீங்கன்றாரு. விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆக முடியாது, விஸ்வராஜனாகவும் ஆக முடியாது. சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜன் என்பதில்லை. ராஜதானியில் ராஜ குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ அதிகாரம் உள்ளதுன்றாரு. சிம்மாசனத்துல உட்கார்ந்தாதான் ராஜான்றது கிடையாது. ராஜதானியில் ராஜ குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ அதிகாரம் இருக்குதுன்றார். ஆக என்ன செய்வீர்கள், எதுவரை என்பதற்கான பதில் தருவீர்கள் இல்லையா. இப்ப சொல்லுங்க, எப்ப மாறுவீங்கன்னு கேக்குறாரு. மீட்டிங் நடத்துவீர்களா, மீட்டிங் நடத்தி முடிவு செய்யுங்க சரியா அப்படின்றாரு. நல்லது. அனைவரும் நன்றாக இருக்கிறீங்களா, செய்தே ஆக வேண்டும், ஆகித்தான் தீர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா. பாப்தாதா ஊக்கம் உற்சாகம் தருகிறார். ஆனா மாயா பார்க்குது, ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தால் ஏதேனும் இடைஞ்சல் செய்திடுது. நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கிறோம், பாபா நினைவுல குஷியா இருக்கிறோம்னா அந்த மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. ஊக்கம் உற்சாகத்துல வந்து இடைஞ்சல் பண்ணுது. ஏனென்றால் அதற்கும் இப்போது கடைசி காலம் நெருங்கிடுச்சு இல்லையா, அது எங்க போகும். இப்ப அது அணைய போற விளக்கு பிரகாசமா எறிகிற மாதிரி அந்த மாயாவுக்கு நேரம் நெருங்கிடுச்சு, முடிய போகுது மாயாவுடைய உலகம். சத்தியுகம் வரப்போகுது. அதனால அது வந்து நம்மளை வந்து பிடிச்சி டார்ச்சர் பண்ணுது. அதுவும் நம்மளை விட மாட்டுது. ஏன்னா அது 63 ஜென்மம் நம்ம வந்து அது கஸ்டமரா இருந்துக்கிறோம். அதனால இப்ப கடைசி காலம் நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால நம்மளை இடைஞ்சல் பண்ணுது. எனவே அதுவும் தன்னிடம் அஸ்திர சஸ்திரங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ கடைசியா போட்டு பாக்குது ஜெயிக்கலான்ட்டு, அவற்றை நம்ம கிட்ட பயன்படுத்துகிறதுன்றாரு. மற்றும் அந்த மாதிரி பாலனை செய்கிறது. இது மாயாவின் பாலனை என்று புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. மாயா அந்த மாதிரி பிகேஸ் எல்லாம் மயக்கி கூட்டிட்டு போகுது. இது மாயாதான் நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னு கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்றாரு. மாயாவின் வழியா பாபாவின் வழியான்னு கூட புரிஞ்சிக்க முடியல, அதில் கலப்படம் செய்து விடுகின்றதுன்றாரு. பரிஸ்தா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில் என்ன தடை ஏற்படுகிறதோ
அதற்கு 2 வார்த்தைகள் தான் உள்ளனன்றாரு. அவை பொதுவான வார்த்தைகள் தான். இப்போ நம்ம பரிசாவா ஆகணும், முயற்சியில என்ன தடை ஏற்படுதுன்னா அதுக்கு 2 வார்த்தைகள் தான் இருக்குது. என்னன்னு சொல்றாருன்னா, கஷ்டமானதும் இல்லை, மேலும் அனைவரும் அநேக தடவை பயன்படுத்தவும் செய்றாங்க. அவை என்ன அந்த 2 வார்த்தைனா, நான் மற்றும் எனது. இதுதான் தடையா நிக்குது. நான்ட்டு பேசுறீங்க, எனதுன்ட்டு பேசுறீங்க. அதுதான் உங்களுக்கு புருஷார்த்தத்துல முயற்சியில தடையா இருக்குது. 2ஐயும் விட மாட்டீங்க. பாப்தாதா இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறார். மிகவும் சகஜமான விதி. இதில் நான் மற்றும் எனது என்பதை மாற்றுவதற்கானது நினைவுள்ளதா? பாபா எப்படி நான் மற்றும் எனதை மாற்றணும்னு சொல்லியிருக்கிறார் ஞாபகம் இருக்கா? பாருங்கள், எப்போது நீங்கள் நான் என்ற சொல்லை சொல்றீங்க இல்லையா, அப்போது முன்னால் வர வேண்டியது என்ன வரணும்? ஞாபகத்துல நான் சொல்லும் போது என்ன வரணும்? நினைவு மாத்தணும். நான் சொல்லும் போது என்னன்னு மாத்தணும்? நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லும் போதெல்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை புள்ளின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேக அபிமானத்துல பேசுனீங்கன்னா அது அகங்காரம் ஆயிடும். புள்ளின்னு நினைச்சிட்டு பேசுனீங்கன்னா அது அகங்காரம் இருக்காது, நிற அகங்காரி ஆயிடும். நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். நான் என்ற சொல்லை சொல்லுங்கள். முன்னால் ஆத்மா ரூபத்தை கொண்டு வாருங்கள். நான் பேசும்போது நான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு பேசுங்க. நான் என்ற சொல்லை சும்மா அப்படியே சொல்லிவிடாதீர்கள்ன்றாரு. அப்படியே சொன்னீங்கன்னா தேக உணர்வுல சொல்லிடுறீங்க. அப்புறம் என்ன இவங்க அகங்காரமா பேசுறாங்கன்ட்டு நினைச்சுக்குவாங்க இல்லையா? நீங்க நான் பேசும்போது ஆத்ம ரூபத்துல பேசுங்க. நான் ஆத்மா. இதை இயற்கையாகவே ஸ்மிருதியில் கொண்டு வாருங்கள். அப்ப நான்ற வார்த்தை சொல்லும் போதெல்லாம் நான் ஆத்மான்ற நினைவுல கொண்டு வாருங்கள். நான் என்ற சொல்லுக்கு பின்னால் ஆத்மாவை வையுங்கள் சொல்றாரு. அந்த உணர்வை வைங்க. நான் பேசும் போதெல்லாம் நான் யாரு? நான் புள்ளி, நான் ஆத்மா என்ற அந்த உணர்வை கொண்டு வாங்க. நான் ஆத்மா. எப்போது ஆத்மா என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது முதலில் சொல்லுங்கள், என்னுடைய பாபா, மேரா பாபா, என்னுடைய கைக்குட்டை, என்னுடைய சேலை, என்னுடைய இன்னது, அதெல்லாம் சொல்றீங்கல்ல. இந்த என்னுடைய கைக்குட்டை, என்னுடைய கச்சிப்பு, என்னுடைய சேலை, இதெல்லாம் சொல்றீங்கல்ல. ஆனால் முதலில் மேரா பாபா சொல்லுங்க. என்னுடைய பாபா சொல்லுங்க. என்னுடைய என்ற சொல்லை சொன்னதுமே பாபா முன்னால் வந்து விட்டார். அப்ப நான் சொல்லும் போது ஆத்மா முன்னாடி வரணும். என்னுடைய சொல்லும்போது மேரா பாபா, என்னுடைய பாபான்றது முன்னால் வந்து விட்டார். நான் என்ற சொல்லை சொன்னதும் ஆத்மா முன்னால் வந்து விட்டது. இதை நேச்சர் மற்றும் நேச்சுரலா ஆக்குங்க. இதை அப்படியே சாதாரணமா சொரூபத்துல கொண்டு வாங்கன்றது. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரணும். நான்னா ஆத்மா, என்னுடையனா பாபா. இதை அப்படியே நேச்சுரலா ஆக்கிருங்க. அது என்ன நீங்க பேசினாலும் சரி, உங்க வாழ்க்கையில எதுக்காக நான் எனதுன்னு நீங்க பேசினாலும் இந்த நான்னாலே உங்களுக்கு ஆத்மா தான் ஞாபகம் வரணும். என்னுடையதுனாலே உங்களுக்கு பாபா தான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. சுலபம் தானே அல்லது கஷ்டமான்றாரு. நான் ஆத்மா என்பதை அறிந்திருக்கவே செய்றீங்க. அந்த நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியுது நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம ஆத்மா, நம்ம இந்த உடலை விட்டு ஒரு நாள் போயிடுவோம், எல்லாமே தெரியுது. ஆனா சில டைம்ல ஏத்துக்க மாட்டீங்கன்றாரு. அறிந்து கொள்வது 100%, 100%, ஏற்றுக்கொள்வது சதவீதத்தில் குறைவாக இருக்கிறதுன்றாரு. எப்போது தேக உணர்வு இயல்பானதாக ஆகிவிட்டதோ நினைவு செய்ய வேண்டியுள்ளதோ என்ன? நினைவு செய்ய வேண்டியுள்ளதா என்ன கேக்குறாரு. இப்ப தேக உணர்வு ஈஸியா வந்துருது இல்ல. நான் யாருன்னு கேட்டாலும் இந்த உடம்பு தான் ஞாபகம் வருது. நம்ம இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறோம். அந்த உடம்புக்கான பேர் சொல்றோம். நம்ம டாக்டர், இன்ஜினியர் அப்படிலாம் சொல்றோம். அது இந்த உடம்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறோம். அதெல்லாம் சாதாரணமா நினைவு செய்ய வேண்டியிருக்கா? நான் உடம்பு, நான் உடம்புன்னு நம்ம எங்கேயாவது மெடிடேஷன் செய்யறோமா? நான் ஆத்துமான்றதுக்கு தான் உட்காந்துட்டு நான் ஆத்துமான்ட்டு உண்மையை போய் நம்ம நினைவு செய்ய வேண்டியதா இருக்குது. இந்த பொய் ஈஸியா சகஜமா வருதுன்றாரு. நான் சரீரம் என்று நீங்க என்ன நினைவு செய்ய வேண்டி உள்ளதான்றாரு. அது இயல்பாக ஆகிவிட்டது இல்லையா? ஆக நான் என்ற சொல் வாய்க்கு முன்பாக சங்கல்பத்தில் வருகிறது இல்லையான்றாரு. ஃபர்ஸ்ட் நான் வாயில வர்றதுக்கு முன்னாடி எண்ணத்துல வருது இல்லையா? எனவே சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வறுமையானால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வர வேண்டும்ன்றாரு. இந்த அபியாசம் செய்வது சுலபம் இல்லையா? நான் என்ற சொல்லை மட்டும் சொன்னால் போதாது, ஆத்மாவோடு சேர்த்து சொல்ல வேண்டும்ன்றாரு. இப்ப எண்ணத்திலே மாத்திருங்க. நான்ட்டு எதுக்கெல்லாம் வருதோ அதை கூடவே ஆத்மான்னு போட்டுடுங்க, புள்ளிய போட்டுடுங்க. அப்பதான் மாற முடியும். அதனால இப்ப ஈஸியா மாத்திருங்கன்றாரு. பக்கா ஆகிவிடும். இது மாதிரி நீங்க எண்ணத்திலே மாத்தும் போது பக்கா ஆகிறோன்றாரு. எப்படி சரீரத்தின் பெயர் பக்காவாக உள்ளது இல்லையா? மற்றவர்களை கூட யாராவது அழைத்தால் நீங்கள் இப்படி திரும்பி பார்ப்பீங்க, செய்வீங்க. இப்போ நம்ம பேர் யாராவது கூப்பிடுறாங்கன்னா அது வேற யாரையா கூட கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா நம்ம திரும்பி பார்ப்போம்.
அப்ப சரீரத்தினுடைய பேரு பக்காவா இருக்குல்ல, அந்த மாதிரி ஆத்மானாலே நமக்கு பக்காவா இருக்கணும். நான் தான் அது. ஆக நான் ஆத்மா, ஆத்மாவின் உலகம் பாப்தாதா, அவ்வளவுதான். ஆத்மாவின் சம்ஸ்காரம் பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதான்னு சொல்றாரு. அப்போது என்ன செய்வீர்கள்? இந்த மனதின் ட்ரில்லை செய்ய வேண்டும். இப்போது டாக்டர்களும் சொல்றாங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, ட்ரில் செய்யுங்க, ட்ரில் செய்யுங்கன்ட்டு டாக்டர் சொல்றாங்க, உடம்புக்கு சொல்றாங்க. எனவே இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கள். இப்ப மனசுக்கான எக்ஸசைஸ் செய்ய சொல்லி இந்த டாக்டர் சொல்றாரு நமக்கு. பரமாத்மா டாக்டர் சொல்றாரு, உடம்பு நல்லா இருக்கணும்னா எக்ஸசைஸ் செய்யறோம், மனசு நல்லா இருக்கணும்னா என்ன பண்றது? மனசு வலிக்குது, மனசு முடியல, மனசு ஒரே கஷ்டமா இருக்குது. அப்ப மனசுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டா எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு. மனசு சரியில்லைன்னா எங்க போறது? மனசுக்கு ட்ரில் பண்ணுங்கன்றாரு. அதாவது அடிக்கடி நான் ஆத்மா, நான் பிராமண ஆத்மா, நான் வந்து தேவதா ஆத்மா, நான் ஃபரிஸ்தா அப்படின்ட்டு பயிற்சி பண்ணுங்கன்றாரு. நான் ஆத்மா, என்னுடைய பாபா. ஏனென்றால் சமயத்தின் வேகத்தையோ டிராமாவின் படி மெதுவாக ஆக்க வேண்டியுள்ளதுன்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, டைம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, இருந்தாலும் இது போய் முடிஞ்சிட போகுதுன்ட்டு அது கொஞ்சம் சமயத்தை மெதுவாக ஆக்க வேண்டியிருக்குதான் டிராமாவின் படி. படைப்பவர் தாம் தீவிரமாக ஆக வேண்டும், படைப்பு அல்ல. டைம் ஃபாஸ்டா போகக்கூடாது, நீங்க தான் ஃபாஸ்டா முயற்சி செய்யணும். ஆனா பார்த்தா டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, அதனால டைமை கொஞ்சம் ஸ்லோ பண்றாராம் பாபா நமக்காக. ஆனால் இப்போதைய சமயத்தின்படி சமயம் வேகமாக சென்று கொண்டுள்ளதுன்றாரு. ஆனா இப்ப வந்து ரொம்ப ஃபாஸ்டா டைம் ஓடுது. இயற்கை எவரடியாக உள்ளது. ஒரு செகண்ட் கட்டளை கொடுத்துட்டோம்னா இயற்கை டோட்டலா முடிச்சிடும் எல்லாத்தையும். கட்டளைக்காக மட்டும்தான் காத்து கொண்டுள்ளது இயற்கைன்றாரு. டிராமாவில் உள்ள நேரத்தின் கணக்குப்படிதான் கட்டளை இருக்கும் இல்லையா? உடனே எல்லாம் இப்பயெல்லாம் அவர் வந்து சொல்ல மாட்டார் இல்லையா? ஏன்னா இன்னும் வந்து ஸ்தாபனையும் முடியல, இன்னும் வந்து எவ்வளோ பேர் முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் வந்து அந்த லாஸ்ட் போர்டு போடவே இல்லை இல்லையா? அந்த டூலேட் போர்டு போடவே இல்லை. டூலேட் போர்டு போட்டால் தான் டைம் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதனால டிராமாவில் உள்ள நேரத்தின் கணக்குப்படி தான் கட்டளை கூட இருக்கும் இல்லையான்றாரு. ஸ்தாபனை செய்பவர்கள் எவரடியாக இல்லை என்றால் விநாசத்திற்கு பின் பிரளயம் ஏற்பட்டு விடுமான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்மலாம் எவரடியா இல்லைன்னா விநாசம் முடிஞ்சவுடனே பிரளயம் ஏற்பட்டுருமா? பிரளயம் ஏற்பட வேண்டுமா அல்லது விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நம்மளாம் ரெடியாக இருந்தால் தானே சொர்க்கம் வந்து ஸ்தாபனை பண்ண முடியும். அதனால நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா பிரளயம்லாம் உருவாகாது, ஸ்தாபனை தான் நடக்கும்ன்றாரு. ஆக ஸ்தாபனைக்கு நிமித்தமாகி இருப்பவர்கள் இப்போதைய சமயத்தின்படி எவரடியாக இருக்க வேண்டும்ன்றாரு. பாப்தாதா இதையே பார்க்க விரும்புகிறார். எப்படி பிரம்மா பாபா அர்ஜுன் ஆனார் இல்லையா, முன்னுதாரணம் ஆனார் இல்லையா, அவ்வாறே பிரம்மா பாபாவை பின்பற்றுவர்களாக யார் ஆக போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்க, இப்போ உங்களையும் பாருங்க, டைமையும் பாருங்க. எவ்வளோ டைம் இருக்கு, நம்ம எவ்வளோ ஃபாஸ்டா புருஷார்த்தம் பண்ணணும். பிரம்மா பாபா கடைசி ஒரு 6 மாசத்துல அவருடைய சம்பூர்ண சொரூபத்தை மேலே போய் பார்த்துட்டு வர சொன்னார் ஃபரிஸ்தாவை. அது வந்து அது பிரகாசமாக இருந்தது, கீழே இருந்த இவர் கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக இருந்தார் தாதி சொன்னாங்க. உடனே அன்னையிலேருந்தே அவர் 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ண ஆரம்பித்தார். அந்த ஆழ் மனசில் பாபாவை பதிய வைக்கிறது, நம்ம சொமானத்தை பதிய வைக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஆழ் மனசில் எப்போ போடுறோமோ அப்போ தான் அதுவாக நம்மளால் மாற முடியும் இல்லையா? அதனால 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ண ஆரம்பித்தார். அந்த வயசுலேயும் எத்தனை வயசு, 60 70 வயசில், 70 80 வயசு கூட இருக்கும். அந்த வயசில் அவர் வந்து 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணார். யோகா பண்ணி தான் அவர் அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த மாற்றினார், எல்லாத்தையும் மாற்றினார். அவரும் புருஷார்த்தம் பண்ணார் தான் இல்லையா? அவர் என்ன பண்ணாமலேவா கிருஷ்ணர் ஆனார்? அதுக்கே வயசானவர் வேற. அதனால தான் இப்போ சொல்கிறாரு, உங்களையும் பாருங்க, டைமையும் பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அவ்வியக்த நிலை அடையணும், அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் பண்ணணும். பாப்தாதா இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறார். நிகழ்காலத்தில் பிராமணிலிருந்து பரிசு ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் நிமித்த உணர்வு, கருவி உணர்வு, பணிவு உணர்வு, இந்த 2 சொற்களையும் அடிக்கோடிட வேண்டும்னாரு. இப்போ ஃபரிஸ்தானாலே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கருவியாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் விடுபட்டு இருக்கிறதுனால பணிவாக இருப்பாங்க. இந்த 2 உணவும் அவங்களுக்கு இருக்கணும். நான் வந்து கருவி, என்னை கடவுள் சூஸ் பண்ணியிருக்காரு, அவரோட காரியம் என் மூலமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி பணிவாக இருக்கணும். நானே இங்கே வரக்கூடாது, பணிவாக இருக்கணும். இந்த 2 உணர்வு இருக்கணும். இந்த 2 சொற்களையும் அடிக்கோடிட வேண்டும்ன்றாரு. இதில் தேக உணர்வின் நான் என்பது முடிந்து போயிடணுன்றாரு. அதுதான் தடை பண்ணுது. தேக அகங்காரம் வந்து தடை பண்ணுது சேவையில். எனது என்பதும் முடிந்து போய்விடும்ன்றாரு. இங்கே நான் எனதே முடிஞ்சிடும் எப்போனா இந்த நிமித்தம் மற்றும் கருவி, இந்த 2 வார்த்தை வரும்போது அந்த 2 முடிஞ்சிடும். நிமித்தமாக இருக்கிறேன் மற்றும் பணிவு சுபாவம், இது 2 வரும்போது
அந்த நான் எனது முடிஞ்சிரும். எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு கிடைக்கும்ன்றாரு. நீங்க எந்த அளவுக்கு தலை குனிறீங்களோ, தலையை தாழ்த்துறீங்களோ, உலகமே உங்களுக்கு முன்னாடி தலை தாழ்த்தும். பணிவா இருக்கும்போது மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுவார்கள்ன்றாரு. மேலும் எப்போது பிரியமானவராக ஆகிவிடுகிறார்களோ மரியாதையும் தானாகவே கிடைக்கும்ன்றாரு. நீங்க ரெஸ்பெக்ட் போய் கேட்க தேவையில்ல, தானா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க பணிவா இருக்கும்போது எல்லாருக்கும் பிரியமானவரா ஆகிடுறீங்க. அந்த மாதிரி ஆகும்போது ரெஸ்பெக்ட் தானா கிடைக்கும். ஆக நிமித்தம் மற்றும் பணிவு உணர்வு மற்றும் பாவனை, சுப பாவனை, பாவ் மற்றும் பாவனை என 2 பொருட்கள் உள்ளன. ஆக நிமித்தம் மற்றும் பணிவுடன் கூடிய இயல்பு மற்றும் பாவனை ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம் இருக்கணும். எல்லாருக்குமே நீங்க மனசுல நல்ல எண்ணம் தான் உருவாக்கணும். இவங்க எல்லாரும் நல்லா ஆயிடுவாங்க, எல்லாரும் பரிசா நிலை அடைவாங்க, எல்லாரும் மாறுவாங்க அப்படியே அந்த சுப பாவனை, சுப விருப்பம் வைங்க. ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய நிமித்த பணிவு உணர்வு மற்றும் சுப பாவனை வாயுமண்டலத்தை அந்த மாதிரி உருவாக்கும். அதனால் முன்னால் இருப்பவரும் கூட வைப்ரேஷன் மூலமாக மாறிடுவாங்க. எப்பேற்பட்டவங்களும் மாறிடுவாங்க. உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய விருத்தியில் உள்ளுணர்வுலேருந்து வர அந்த வைப்ரேஷன், அதாவது சுப பாவனை, பணிவு உணர்வு அந்த நீங்க இருக்கிற இடத்தையே மாத்திரும். அங்க இருக்கிறவங்களையும் மாத்திரும்ன்றாரு. குழந்தைகள் அநேகர் ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் இல்லையா? அப்போது சொல்றாங்க, பாபாட்ட பேசுறாங்க டெய்லி. அவங்க சொல்றாங்க, நான் 1 மாதமாக சுபபாவனை வச்சேன், அவர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளவுதான் சுபபாவனை வைக்கிறது, அவங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்க மாறவே இல்லை அப்படின்றாங்க. பிறகு களைத்து போயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுது, டென்ஷன் ஆயிடுது. சரி, நம்ம என்னதான் நம்ம நல்லது நினைச்சாலும் எல்லாரும் யாரும் மாற மாட்டாங்க அப்படின்ட்டு களைச்சு போயிடுறாங்க. மனசோர்வு அடைந்து விடுகிறார்கள் சொல்றார் பாபா. அப்புறம் மனசோர்வு தான். சரி, நம்ம என்னதான் நம்ம நல்லது நினைச்சாலும் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டுது அப்படின்ட்டு இப்போது அந்த அப்பாவிகளின் உள்ளுணர்வு அல்லது திருஷ்டி கல்லை போல இருக்குதுன்றாரு. இப்ப அந்த யாரெல்லாம் அந்த அப்பாவிக்கு பேசிட்டு இருக்காங்களோ அவங்களோட உள்ளுணர்வு பார்வை கல்லை மாதிரி இருக்குதுன்றாரு. அதில் கொஞ்சம் சமயமும் ஆகும் இல்லையா? அதாவது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சுபபாவனை சுப விருப்பம் வைக்கிறோம், அவங்களுடைய உள்ளுணர்வு திருஷ்டி கல்லு மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றாரு. உடனே மாறணும், அதாவது இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே மாறினோன்னா எப்படி மாறுவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றாரு. நல்லது, அவர் மாறவில்லை என வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் உங்களை சரியாக வைத்துக் கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. சரி, அவங்க மாறல, பரவாயில்ல, நீங்க உங்களை சரியா வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்றாரு. நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருங்களேன்னு சொல்றாரு பாபா. உங்க ஸ்திதியில நீங்க இருங்க, நீங்க என்னைக்குமே சுபபாவனை வைங்க, நீங்க ஏன் சோர்வு அடைகிறீங்க கேக்குறாரு. நீங்கள் ஏன் மனசோர்வு அடைகிறீர்கள்ன்றாரு. நல்லது, அவர் மாறவில்லை என்றால் நான் அவரோடு மாற மாட்டேன். நீங்கள் மனசோர்வு அடைந்து விட்டீர்கள் என்றால் அவர் சக்திசாலி ஆகிவிட்டார் இல்லையா? பாபா சொல்றாரு, அவங்க மாறல, நம்ம மாறி போயிடுறோம் இல்லையா? அவங்க மாறுவாங்கன்னு பார்த்து நம்ம சோர்வாய் போய் நம்ம மாறிடுறோம். அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அவங்க சக்திசாலி ஆயிட்டாங்க, அவர் உங்களை மாற்றி விட்டார்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் உங்கள் சுமானத்தின் இருக்கையை விட்டு ஏன் இறங்குறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அவங்க மாறல, பரவாயில்ல, நீங்க ஏன் மாறுறீங்க, நீங்க ஏன் இறங்குறீங்க உங்க சீட்ல இருந்துன்னு கேட்கிறாரு. உங்கள் சுயமரியாதையின் இறக்கையை விட்டு நீங்க ஏன் இறங்குறீங்க, வீண் எண்ணங்களும் எழக்கூடாதுன்றாரு. அப்புறம் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்லாம் வீண் எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. ஏன் என கேட்டதும் வீண் எண்ணங்களின் வாசல் திறந்தது. இப்ப ஏன் நம்ம கேட்குறோம்ல, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படிலாம் ஏன்ட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடறோம். அது அந்த வீண் எண்ணங்களின் வாசலை திறக்குது நமக்குள்ளார. அந்த திறந்த வாசல் கதவை மூடுவது மிகவும் கஷ்டம்ன்றது. அந்த ஏன் என்ற திறந்த வாசல்ல கதவை மூடுறது ரொம்ப கஷ்டம். எனவே ஏன் என்று யோசிக்காதீங்க. இப்ப இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு குழம்பாதீங்கன்றாரு. இரக்க மனம் உள்ளவராகி வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருங்கள். நம்ம ஒரு அடிக்க அம்மி நகருன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சோபாவனை வச்சு ஒரு நாள் எல்லாரும் மாறிடுவாங்கன்றார். வைப்ரேஷன் மட்டும் கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு இறங்கி ஏன் மனசோர்வு அடைகிறீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நினைவு வைத்தீர்கள் இல்லையா, பொசிஷன்ல இருந்து கீழே வராதீங்க, பிறகு எதிர்ப்பு அதிகமாகிடும்ன்றாரு. மனிதருக்கு மனிதர் எதிர்ப்பாகிடும், சுபாவ சம்ஸ்காரத்தில் எதிர்ப்பாகிவிடும்ன்றாரு. நீங்க இறங்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கடுப்பாயிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப பழையபடி பிரச்சனை ஆரம்பிச்சிடும். திரும்ப சுபா சம்ஸ்காரத்துல எதிர்ப்பாகிடும், பாவம் அவர்களுக்குள் எதிர்ப்பாகிவிடும். எனவே பொசிஷனில் இருங்கள். ஆக நாளை என்ன செய்வீங்க, நினைவுள்ளதான்னு சொல்லி கேட்கிறாரு. பாப்தாதாவுக்கு அன்பு உள்ளது இல்லையா, அதனால் அனைவரும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும்ட்டு எதிர்பார்க்கிறாராம் பாபா.
சிவபாபா எதிர்பார்க்கிறாரு. பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? பிரம்மா பாபா மட்டும் அப்படியே ஈஸியா ஜெயிச்சிட்டாரா? அவருக்கு எந்த பிரச்சனையும் போரும் இல்லையா? மகாபாரத போர் நடந்தது இல்லையா, மல்யுத்தம். இப்ப மாயாவோட மல்யுத்தம் நடக்குது நமக்கு. அவர் மட்டும் நான் ஈஸியாவா ஜெயிச்சுட்டு கிருஷ்ணராய் போயிட்டாரு. அவருக்கு மட்டும் எதிர்ப்பு வரலையா என்ன? பிரம்மா பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? மாயாவிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தது இல்லையா? ஆத்மாக்களின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா தமது பொசிஷனை விட்டாரா? அவர் விடவே இல்லை. அவர் சுமானத்துல சுயமரியாதையில இருந்தாரு, விடவில்லை அல்லவா? அதனால்தான் ஃபரிஸ்தா ஆனார் இல்லையா? அவர் கடைசி வரைக்கும் சுபபாவனை வச்சாரு. யாரும் மாற மாட்டாங்க, திருந்த மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தா அவர் ஃபரிஸ்தாவே ஆகியிருக்க மாட்டார் இல்லையா? அவரும் ஃபரிஸ்தா ஆகிட்டாரு. நீங்க உங்க திருஷ்டியை மாத்துங்க, நீங்க உள்ளுணர்வை மாத்துங்க. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கடைசி வரைக்கும் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சிட்டே செத்து போயிருங்கன்றாரு பாபா. நம்ம போக போறோம், அவ்வளவுதான். நம்ம ஃபரிஸ்தா ஆகி நம்ம போயிடுவோம். அவங்களும் மாற வேண்டிய நேரத்துல அவங்க மாறி வருவாங்க இல்லையா? நம்ம திருஷ்டி விருத்தி மாறிச்சுன்னா நம்ம தேவதை ஆயிட்டோம், அவ்வளவுதான். மத்தவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. அதனால்தான் அவர் ஃபரிஸ்தார் ஆனா இல்லையா அப்படின்னு சொல்றாரு பிரம்மா பாபா. ஆக இப்போது தன்னை ஃபரிஸ்தா என புரிந்து கொண்டு செல்லுங்கள்ன்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே ஃபரிஸ்தான்னு நினைச்சுக்கோங்க. நான் ஃபரிஸ்தா, ஆனால் ஒருவர் மற்றவரையும் கூட ஃபரிஸ்தா ரூபத்துல பாருங்க. நீங்க எல்லாரையும் நீங்க பாருங்கன்றாரு. ஃபரிஸ்தாவா பாருங்க. அனைவருமே ஃபரிஸ்தாக்கள். எனக்கு பழைய உலகத்தோடும் தொடர்பில்லை, என் பழைய சம்ஸ்காரங்களோடும் தொடர்பில்லை. இந்த பிராமணர்கள் யாருடனும் எனக்கு தொடர்பில்லை. முடிந்தது. இவரும் ஃபரிஸ்தா அவரும் ஃபரிஸ்தா என்று அதே பார்வையில பாருங்கன்றாரு. அதாவது இந்த பழைய உலகம் எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பழைய சம்ஸ்காரம் கூட எனக்கு என்னன்னே தெரியாது. கோபமா அப்படின்னா என்ன, காமம்னா அப்படின்னா என்ன, பற்றுனா என்ன, ஆசைன்னா என்ன, அகங்காரம்னா என்னன்னு கேட்கணும். அதெல்லாம் எனக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. இந்த பழைய உலகமும் எனக்கு எதுவுமே ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. இந்த பிகேஸ் கூட எனக்கு தொடர்பு இல்லை. பிகேஸே நம்ம புதுசா இப்ப வந்து எல்லாருமே பாபா சொல்றாரு லௌகீகத்துல இருந்து அலௌகீகமா மாத்திருங்கன்றாரு. அலௌகீகமா மாத்திட்டா அவங்க வந்து சொர்க்கத்துல நம்ம கூட சம்பந்தத்துல வரப்போறாங்க. பந்தனம் கிடையாது, சம்பந்தத்துல வரப்போறாங்க. அதனால அவங்க கூடயும் எனக்கு தொடர்பு இல்லை. எல்லாமே முடிஞ்சது. அப்ப நான் ஃபரிஸ்தா, அவங்க ஃபரிஸ்தா, எல்லாரும் ஃபரிஸ்தா ஆயிட்டோம். விடுபட்டு இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம் பாபா கூட, அவ்வளவுதான். அதே பார்வையில் பாருங்கள்ன்றாரு. இந்த சங்கல்பத்தை வாயுமண்டலத்தில் இப்ப பரவச்சீங்க. இப்ப நீங்க ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அதே எண்ண அதிர்வலைகள் அந்த வாயுமண்டலம் ஃபுல்லா பரவும் அப்படின்றாரு. அந்த மாதிரி பரவச்சீங்க, நல்லது. இப்போது ஒரு நிமிடம் அந்த மாதிரி சக்திசாலி சர்வ சக்திகள் நிறைந்த கிரணங்களை உலகின் ஆத்மாக்களுக்கு கொடுங்கன்றாரு. இப்ப நம்ம யோகா பண்ணலாம். நம்ம பூமி பந்து மேல ஃபரிஸ்தாவா பறந்துட்டு இருக்கிறோம். பாபாட்ட வந்து சக்திசாலி சர்வ சக்திகளின் கிரணங்கள் எனக்குள்ளார நிறைஞ்சு உலகம் முழுவதும் போயிட்டு இருக்குது. முழு உலகின் ஆத்மாக்களுக்கும் சர்வ சக்திகளின் கிரணங்கள் போயிட்டு இருக்குது. நாலாப்புறமும் உங்க சக்திகளின் வைப்ரேஷன்ஸ் உலகம் முழுவதும் பரவி கொண்டே இருக்கிறது. பூமி மட்டும் சுத்திட்டு இருக்கு. நான் ஃபரிஸ்தா என்கிட்ட இருந்து பாபாவுடைய சக்திசாலி கிரணங்கள் முழு உலகத்துக்கும் போயிட்டு இருக்குது. நல்லது. நாலாபுறமும் உள்ள பிராமன்ஸோ ஃபரிஸ்தா குழந்தைகளுக்கு சதா சுய தர்சனத்தின் மூலம் தன்னை சோதித்தறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு சதா டபுள் லைட் ஆகி சேவை மற்றும் புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஃபரிஸ்தா ஆத்மாக்களுக்கு சதா தங்கள் பொசிஷனின் இருக்கை மீது செட்டாகி எதிர்ப்பை முடித்து விடக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு சங்கம யுகத்தின் பிரத்யட்ச பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாபாவின் சமீப குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றாரு. நாம் கூட ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றோம். ஆசிர்வாதம் வரதானம் கொடுக்கறாரு. பிரத்யட்சதாவின் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்கறாரு. பிரத்யட்சதாவின் சமயம் இப்ப பாபா வந்து உலகத்துக்கு வந்துட்டாருன்ட்டு நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. பிரம்மா உடல்ல வந்து பாடம் எடுக்கிறது அவர் தான். தாதி உடல்ல சின்ன நந்தி பெரிய நந்தி பிரம்மா பாபா, சின்ன நந்தி தாதி உடல்ல வந்து சிவனே வந்து அவதாரம் பண்ணி நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு மட்டும்தான் தெரியுது, உலகம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா எப்படி தெரிவாரு கடவுள்? தெரிவார். எல்லாரும் வந்துட்டாருன்னு எப்படி தெரிய போகுது?
கண்டிப்பாக வரப்போகுது டைமு. அந்த சமயத்தை பிரத்யட்சிதாவின் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. சேவையில் வெற்றிக்கான ஆதாரமே சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு தான். ஏனென்றால் உங்களது இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கின்றதுன்றாரு. நீங்க சுப சிந்தனை வைக்க வைக்க நீங்க நினைக்காதீங்க நம்ம நல்லதே நினைக்கிறோம், நல்லது நடக்க மாட்டேது அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க நல்லதே நினைக்க நினைக்க சுற்றி இருக்கிற உங்களுடைய வைப்ரேஷன் உள்ளுணர்வு முழு உலகத்துக்கும் போகுதுன்றாரு. அதனால ஆத்மாக்கள் எங்கெங்கேயோ இருக்கிறவங்க கூட தேடுறாங்க, ஞானத்தை தேடுறாங்க, கிரகிக்கும் சக்தி அதிகரிக்குதுன்றாரு. ஆத்மாக்கள் இழுக்கப்படுறாங்க, உங்களுடைய உள்ளுணர்வு இழுக்குது எல்லாரையும்ன்றாரு. எல்லாரும் இப்ப தேடிக்கிட்டு வராங்க, ஞானத்தை தேடுறாங்க, கடவுள் யாருன்னு தேடுறாங்க, ஞானத்தை தேடுறாங்கன்ட்டு நீங்க உள்ளுணர்வு மூலமா நீங்க அந்த வைப்ரேஷன் கொடுக்க கொடுக்க உலகத்துல இருக்கிறவங்க வராங்க உங்களை நோக்கின்றாரு. ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்குதுன்றாரு. இதனால் வாய்மொழி சேவை சகஜமாக வெற்றி அடைந்து விடுகிறதுன்றாரு. நீங்க உங்க உள்ளுணர்வு மூலமா நீங்க வார்த்தையால என்னெல்லாம் நீங்க சொல்றீங்களோ அப்படியே நம்பிடுவாங்க எல்லாரும். உண்மையை தானே பேசுறோம், பொய்யா பேசுறோம்? உண்மையை சொல்றது பொய்ய சொல்றதாங்க நானே கடவுள்ன்ட்டு அதே நம்புறாங்க மக்கள். இங்க கடவுளே வந்துட்டாரு, அவர் சிவன் தான் வந்திருக்கிறாரு, பேசுறாரு. உண்மையான கடவுள் சத்தியமானவர் சிவன் பேசுறாரு. சத்தியத்தை பேசுறதுக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்? இதனால வாய்மொழி சேவையை சகஜமாக வெற்றி அடையுதுன்றாரு உங்க உள்ளுணர்வு மூலமா. மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா சதா மாயா ப்ரூஃப். எவருடைய பலவீனங்களையும் கிரகித்துக் கொள்வதன் மூலம் மனிதர் மற்றும் வைபவங்களின் கவர்ச்சியிலிருந்து ப்ரூஃப் ஆகி விடுகிறதுன்றாரு. இப்ப மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மாவா நம்ம ஆகிறோம். அதனால மாயா ப்ரூஃபா ஆயிடுறோம். மாயா ப்ரூஃப்னா அந்த மாயான்றதே எதன் வழியா வருதுன்னா அந்த மற்றவங்களுடைய பலவீனங்கள் இதன் மூலமா தான் வருது இல்லையா. அப்புறம் மனிதர்கள் வைபவர்களின் கவர்ச்சி இதுல போயிடுது. இதெல்லாம் தான் மாயா. மாயான்றது மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கறது, அப்புறம் இந்த மனிதர்கள் பின்னாடி போகிறது, அப்புறம் வைபவங்கள் பின்னாடி போகிறது. இதுதான் மாயா. இதுல இருந்து கூட ப்ரூஃப் ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆக எப்போது இந்த 2 வரதானங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது பிரத்யட்சிதாவின் சமயம் அருகில் வந்துருன்றாரு. 2 வரதானம் சொல்றாரு. ஒண்ணு சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு மூலமா ஆத்மாக்களை அவங்களுடைய கிரகிக்கும் சக்தியும் அறிவு தேடலையும் அதிகரிக்க செய்து அவங்களுக்கு வாய்மொழி சேவை மூலமா வெற்றி அடையிறது ஒரு வரதானம். 2வது இந்த மாயா ப்ரூஃப் ஆகிறது. இந்த 2ம் நம்ம எப்ப ஆகிறோமோ அப்போதுதான் நடைமுறை வாழ்க்கையில பாபா பிரத்யட்சம் ஆவார். எல்லாருக்கும் பாபா தெரிவாரு நம்ம மூலமா. அப்போது அந்த சமயம் அருகில வந்துரும்ன்றாரு. ஸ்லோகன்: தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்து விடுவீர்களானால் அனைத்து பலவீனங்களும் தாமாகவே விலகி போயிடும்ன்றாரு. நம்ம எண்ணத்தை கூட பாபா கொடுத்துட்டோம் இல்லையா. நம்ம என்ன சொன்னோம், பாபா பிகே ஆனோடனே பாபாவே வந்துட்டாரு. நிச்சய புத்தி வரும்போது பாபா உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம். அதனாலதான் வில்வ இலையை சிவன் தலையில வைக்கிறாங்க. 3 இலைகள் இருக்கு இல்லையா, அந்த 3 உடல் மனம் பொருள். அதுல பெரிய இலை மனசுதான். பாபா சொல்றாரு, உடலை கொடுத்துட்டீங்க, பொருளை கொடுத்துட்டீங்க, சரி ஓகே, இந்த மனசை ஏன் கொடுக்க மாட்டீங்க கேக்குறாரு. அப்ப மனசை கொடுக்கணும் இல்லையா. மனசுல ஓடுற எண்ணங்கள் கூட நான் உருவாக்க கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதுதான் செய்வேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். நம்மளுடைய மனசு வேலை செஞ்சதுன்னா தப்பு தப்பா ஆயிடும். நம்மளுடைய எண்ணம் வேலை செஞ்சதுன்னா தப்பு தப்பா ஆயிடும். நீங்க எதுவுமே பாபாட்ட கேட்காம செஞ்சீங்கன்னா அது தவறாயிடும். அவர்கிட்ட கேட்டுட்டு ஒன்னொன்னையும் செய்யும் போது அது கரெக்டா இருக்கும். அதனால சொல்றாரு, உங்களுடைய எண்ணங்களை கூட அர்ப்பணம் செஞ்சிட்டீங்கன்னா எல்லா பலகீனங்களும் தாமாகவே விலகி போயிடும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே நம்ம எண்ணத்துலதான். அதையும் நீங்க பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பலகீனங்கள்லாம் முடிஞ்சிரும்ன்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள், உள்முக நோக்கு உள்ளவராக ஆகுங்கள்ட்டு புதுசா இந்த மாசத்துக்கான அவ்யக்த சமிக்ஞை பாபா சொல்றாரு. பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்முக நோக்கு உள்ளவராகி இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள்ன்றாரு. இப்ப பாபாவுடைய அன்பு அன்பே சிவம் சொல்றோம். அவரோட அன்பு வந்துகிட்டே இருக்கு. வைப்ரேஷன் பச்சை நிற கரணங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகள் கடவுள் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு அன்பு. ஆனா நம்மளால கேட்ச் பண்ணணும் இல்லையா. நம்ம கேட்ச் பண்ண முடியலன்னா நம்ம தேக உணர்வுல இருக்கிறோம்.
அதனால இப்போ வந்து உள்முக நோக்கு உள்ளவராகி நான் வந்து ஆத்மா இந்த உடல்ல நெற்றி பூர்வத்துல இருக்கிறேன், இந்த தேகம் நான் கிடையாதுன்னு விலகி அந்த ஆத்மீக ரூபத்துல அடிக்கடி நிலைச்சிருந்தீங்கன்னா அந்த அன்பு வந்து அவங்களுக்கு அனுபவமாகும். அவர் எவ்வளவு அன்பு கொடுக்குறாரு, எல்லா குழந்தைகளையும் நேசிக்கிறாரு. அந்த அபியாசத்தை நீங்க அதிகப்படுத்துங்க, அப்பதான் அவரோட அன்பு கேட்ச் ஆகும். சதா உள்முக நோக்கின் குகையில் இருப்பீர்களானால் பழைய உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். எப்பயுமே நான் ஆத்துமா நெற்றி பூர்வத்துல ஒரு குகையில உட்கார்ந்துருக்கிறேன், இந்த உடல்ல என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அதை நான் இயக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிறவியில எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்குது, இது மூலமா நான் இயங்கிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு உள்முக நோக்கு குகையில நான் உட்காந்துருக்கிறேன். அந்த பயிற்சி அடிக்கடி பண்ணீங்கன்னா பழைய உலகத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் வருது இல்ல, என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வருது இல்ல, அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டு கொண்டே போவீங்கன்றாரு. சூழ்நிலையின் பிரபாவத்துல வரமாட்டீங்க. சுத்தி என்ன நடந்தாலும் நான் ஆத்துமா குகைக்குள்ள உட்காந்துருக்கேன், பாதுகாப்பா நெற்றிபுறத்துல உட்காந்துருக்கிறேன், எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு எந்த பிரபாவத்திலையும் வரமாட்டீங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.